Okay, students. Okay. So today we are going to learn basic English for beginners or basic English for children. Okay. சில்ட்ரன்ஸ்க்காக இல்லைன்னா நீங்கெல்லாம் வந்து இப்போ பிகினர்ஸ் இல்லையா, இப்போதான் நீங்கள் கற்றுக்க ஆரம்பிக்கிறீங்க. அப்போ பேசிக்கான இங்கிலீஷ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகே, ஸ்டார்டிங்கில் நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயங்கள் என்னெல்லாம் அதை தான் நம்ம இன்னைக்கு படிக்க போகிறோம். ஓகே, எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இங்கிலீஷை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ இங்கிலீஷ் லாங்குவேஜை பற்றி நம்ம முதல்ல சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. இங்கிலீஷ் இஸ் அ பியூட்டிஃபுல் லாங்குவேஜ். வாட் லாங்குவேஜ் டு யூ ஸ்பீக் அட் ஹோம்? என்ன லாங்குவேஜ் வீட்டில் பேசுவீங்க? எங்களோட பாஷை. வாட் இஸ் தட் லாங்குவேஜ்? சொல்லுங்க ஒருத்தர் சொல்லுங்க. வாட் லாங்குவேஜ்? என்ன லாங்குவேஜ் அது? தமிழா மலையாளம்? என்ன லாங்குவேஜ்? அவங்க வீட்ல வந்து அவங்களோட லாங்குவேஜ் பேசிக்கிறாங்க. ஓகே, அவங்க நேட்டிவ் லாங்குவேஜ் எது சார்? படுகா அந்த மாதிரியா? தமிழ் மேம். எதுங்க? சாரி, தமிழ் தமிழ் தமிழ். ஓகே ஓகே. ஸோ நீங்கள் எல்லாரும் தமிழ் தான் பேசுகிறீங்க இல்லையா. அப்போ அதே மாதிரி தமிழ் மாதிரியே ஒரு பியூட்டிஃபுல்லான லாங்குவேஜ் தான் எது? இங்கிலீஷ். ஸோ தமிழ் எப்படி நமக்கு பியூட்டிஃபுல், ரொம்ப ஈஸி, அதே மாதிரி தான் இங்கிலீஷ். இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழை விட கொஞ்சம் கூட ஈஸி. ஏன்னா இங்கிலீஷில் வந்து நமக்கு சீக்கிரமாக பேசலாம், சீக்கிரமாக நமக்கு எழுதலாம். இப்போ ஒரு லெட்டர் எழுதணும் இல்லை ஒரு பேஜ் ஏதோ ஒன்று எழுதணும்னா தமிழில் கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ தமிழ், மலையாளம், இந்த லாங்குவேஜ், ஹிந்தி, இதெல்லாம் வந்து கொஞ்சம் எழுத டைம் எடுக்கும். ஆனால் இங்கிலீஷில் சீக்கிரமாக எழுதிடலாம். அதுதான் இங்கிலீஷோட ஒரு என்ன சொல்கிறது பெனிஃபிட், ஒரு குவாலிட்டி அப்படிங்கிறது. ஓகே, இங்கிலீஷோட ஒரு மெயின் குவாலிட்டியே என்னதுன்னா இங்கிலீஷ் இஸ் அ பியூட்டிஃபுல் லாங்குவேஜ். இட் இஸ் அ பியூட்டிஃபுல் லாங்குவேஜ். சீக்கிரம் படிக்கலாம், சீக்கிரம் அதில் கற்றுக்கிட்டோம்னா நமக்கு சீக்கிரமாகவே அதில் வந்து எழுதி படித்து வாசித்து எல்லாமே பண்ணலாம். சரியா? ஓகே. So, English is a beautiful language of communication. Making conversations in this language is very interesting. இந்த லாங்குவேஜில் பேசுறது வந்து எப்படி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஒரு டைம் நம்ம படிக்க ஆரம்பிச்சாச்சுன்னா அப்புறம் நமக்கு இந்த லாங்குவேஜ் ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்கும். இட் இஸ் வெரி ஈஸி, ரொம்ப ஈஸியான லாங்குவேஜ். ஓகே, அண்ட் லேர்னிங் டு யூஸ் திஸ் லாங்குவேஜ் will help you to improve and develop your knowledge and skills. இந்த லாங்குவேஜ் நீங்கள் கற்றுட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன பெனிஃபிட், என்ன குணம்? இதனால யூ வில் டெவலப் யுவர் நாலேஜ், உங்களோட அறிவு வளரும். நம்ம படிக்கிற புக்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி இங்கிலீஷ் புக்ஸ் இல்லையா. நம்ம ஸ்கூலில் போய் படிக்கிற புக்ஸ் அதிகமும் இங்கிலீஷ் புக்ஸாக தான் இருக்கும். அப்போ இங்கிலீஷ் தெரிஞ்சால் தான் நமக்கு அந்த புக்ஸில் இருக்கிற கண்டென்ட் எல்லாம் புரியும். அந்த கான்டென்ட் புரியணும்னா நம்ம இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இங்கிலீஷ் தெரிஞ்சால் இட் வில் டெவலப் யுவர் நாலேஜ், அறிவு வளரும், அண்ட் யுவர் ஸ்கில்ஸ், உங்களுக்கு இருக்கிற திறமைகளும் வளரும். ஏன்னா நீங்கள் இங்கிலீஷில் உங்களுக்கு நல்ல நாலேஜ் இருந்ததுன்னா உங்களோட ஸ்கில்ஸை உங்களுக்கு டெவலப் பண்ண முடியும். இட் வில் என்ஹான்ஸ் யுவர் க்ரியேட்டிவிட்டி, நெட்வொர்க்கிங், உங்களோட க்ரியேட்டிவிட்டி, உங்களுக்கு என்னெல்லாம் உங்களுக்கு திறமைகள் இருக்கோ, ஸ்கில்ஸ் இருக்கோ, அதெல்லாம் வெளியில் கொண்டு வரலாம். அதே மாதிரி நெட்வொர்க்கிங், நிறைய பேர் கூட நமக்கு என்ன ஆகலாம், கான்டாக்ட் வச்சுக்கலாம். நாளைக்கு நீங்கள் பெரிய ஸ்கூலிங் எல்லாம் முடிச்சு, காலேஜ் எல்லாம் முடிச்சு, நாளைக்கு நீங்கள் ஒரு ஜாப்க்கு போவீங்க இல்லையா. அப்போ அந்த டைமில் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் பீப்புள் கூட, டிஃப்ரெண்ட் கிளையண்ட்ஸ் கூட உங்களுக்கு என்ன வச்சுக்கலாம், நெட்வொர்க்கிங் வச்சுக்கலாம். நிறைய பேர் கூட உங்களுக்கு கான்டாக்ட்ஸ் வச்சுக்கலாம். இங்கிலீஷ் தமிழ் தெரியாதவங்க கூட இப்போ நம்ம ஒரு கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணுறோம்னா அந்த நாளைக்கு அந்த கம்பெனியில் எல்லாரும் தமிழ் பேசுகிறவங்களா இருப்பாங்களா? சொல்ல முடியாது இல்லையா. சிலவங்களுக்கு தமிழ் தெரியும்பாங்க, சிலவங்களுக்கு தெரியாதும்பாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம அவங்க கூட எப்படி பேசி பழகிறது? நமக்கு ஒரு லாங்குவேஜ் வேணும், ஒரு மொழி வேணும் இல்லையா. அந்த மொழி தான் நம்ம இங்கே படிக்க போகிற இங்கிலீஷ். ஓகே, ஸோ லெட் us learn how to widen our network with the world through English. இப்போ இங்கிலீஷ் வழி நமக்கு எப்படி இந்த உலகத்தையே கீழடக்கலாம் அதுதான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம முதல்ல பார்க்க போகிறது நம்மளோட பேசிக். இது என்னது? வாட் இஸ் திஸ்? லெட்டர்ஸ் அப்படிம்போம் இல்லையா. வாட் இஸ் திஸ் கால்ட்? English alphabet. Alphabets. Okay. அப்ப நமக்கு yes, இந்த alphabets ஒரு டைம் ரீட் பண்ணுங்க பாப்போம். யாரா ஒருத்தர் ரீட் பண்ணுங்க பாப்போம்.
D E F G H I J K L M N O P Q R S T U V W X Y Z. வெரி குட் வெரி குட். இப்போ எல்லாரும் படிச்சிட்டீங்க, வெரி குட். அப்போ டோட்டலா நமக்கு எவ்வளோ லெட்டர்ஸ் இருக்குன்னு தெரியணும் இல்லையா? இங்கிலீஷ்ல எவ்வளோ ஆல்பபெட்ஸ் இருக்கு கண்ணா? யாருக்காவது தெரியுமா? கவுண்ட் பண்ணி சொல்றீங்களா? எவ்வளோ அவங்க சொல்றாங்க மேம். சொல்றாங்களா? எனக்கு 26. 26. Very good. There are 26 alphabets in English. So how many alphabets are there in English? There are 26 alphabets in English. Very good. அப்ப இந்த 26 alphabetsமே நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட் தான். ஆனா இதுல நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு 5 alphabets இருக்கு. இப்ப 26 alphabetsம் இம்பார்ட்டன்ட். சரி, இப்போ இந்த 26 alphabets இது வந்து கேபிட்டல் லெட்டர்ல எழுதி இருக்கு, இது வந்து ஸ்மால் லெட்டர்ல எழுதி இருக்கு. ஓகே, இது எல்லாம் இது சேம் தான், அதே 26 alphabets தான் இது. ஆனா என்ன, இது வந்து கேபிட்டல் லெட்டர்ல இருக்கு, இது வந்து ஸ்மால் லெட்டர்ல இருக்கு. ஸ்மால் லெட்டர்ல எழுதும்போது நம்ம இந்த மாதிரி எழுதுவோம், கேபிட்டல்ல எழுதும்போது இப்படி எழுதுவோம். இப்போ ஒரு சென்டென்ஸ் ஆரம்பிக்கிறது, ஒரு சென்டென்ஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம், நம்ம கேபிட்டல் லெட்டர்ல தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போ ஒரு சென்டென்ஸ் பிகினிங்ல நம்ம எப்பவுமே கேபிட்டல் லெட்டர் போடுவோம், அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்மால் லெட்டர் தான் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அப்போ இந்த ஸ்மால் லெட்டர் ஆனாலும் கேபிட்டல் லெட்டர் ஆனாலும் நமக்கு ஈக்குவலா நம்ம தெரிஞ்சிருக்கணும், இம்பார்ட்டன்ட் தான். 26 லெட்டர்ஸ் நமக்கு அவசியம். ஆனா இந்த 26ல ஒரு 5 ஆல்பபெட்ஸ் மட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்க இல்லாம நமக்கு வந்து வேர்ட்ஸே எழுத முடியாது, இல்லைன்னா அவங்க இல்லாம சென்டென்ஸே எழுத முடியாது. அவங்கள தான் நம்ம என்ன சொல்றோம்னா வவல்ஸ் அப்படின்னு. என்ன சொல்லுவோம்? வவல்ஸ். சத்தமா சொல்லுங்க. vowels. VOWELS. வெரி குட், vowels. அப்போ நமக்கு யாரெல்லாம் இந்த vowels அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும் இல்லையா? டோட்டலா 26 லெட்டர்ஸ் இருக்கு. இந்த 26 ஆல்பபெட்ஸ்ல vowels யாரெல்லாம் பார்த்தா A E I O U. A E I O U. இந்த AEIOU தான் நம்ம வந்து vowels அப்படின்னு. இப்போ நீங்க நோட்புக் இருந்தா அதுல எழுதி வைக்கல பார்க்கலாம், vowels அப்படின்னு ஹெட்டிங் கொடுத்து AEIOU அப்படின்னு எழுதிடுங்க. இந்த AEIOU vowels அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, இவங்க ஏன் ரொம்ப மிக முக்கியம், இவங்க ஏன் ரொம்ப முக்கியம், ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, இவங்க இல்லாம நமக்கு வந்து வேர்ட்ஸ் எழுதவே முடியாது. நம்மளோட பேரு, நம்ம இருக்கிற இடத்தோட பேரு, நம்ம ஸ்கூல் பேரு, இதெல்லாம் நமக்கு எழுதணும்னா இந்த vowels வேணும். vowels இல்லாம கண்டிப்பா நமக்கு எந்த வேர்டும் எழுத முடியாது. அப்ப மற்ற லெட்டர் எல்லாம் எப்படி, அது நம்ம இது கழிச்சு பார்க்கலாம். சரியா? அப்ப vowels முதல்ல எழுதுங்க. A E I O U. இந்த AEIOU vowels வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாரும் எழுதுறீங்களா? அப்போ நம்ம இந்த AEIOU அப்படிங்கிறோம் இல்லையா, இப்போ இதுக்கப்புறம் வர இந்த சைடுல லெஃப்ட் சைடுல இந்த vowels கொடுத்திருக்காங்க, ரைட் சைடுல என்ன வருது, வலது பக்கம் என்ன வருது, இடது பக்கத்துல vowels கொடுத்திருக்காங்க AEIOU. இப்போ ரைட் சைடு வலது பக்கத்துல என்னெல்லாம் இருக்கு, ரிமைனிங் ஆல்பபெட்ஸ் எல்லாம் இதுல இருக்கு, மிச்சம் வர ஆல்பபெட்ஸ் எல்லாம் இந்த பெரிய பாக்ஸ்ல இருக்கு. B C D F G H J K L M N P Q R S T V W X Y Z. அப்போ இந்த லெட்டர்ஸ் எல்லாம் நம்ம என்ன சொல்றோம், கான்சனன்ட்ஸ் அப்படிங்கிறோம். என்ன சொல்றோம்? கான்சனன்ட்ஸ். வெரி குட். இதெல்லாம் நம்ம என்ன சொல்றோம், கான்சனன்ட்ஸ் அப்படிங்கிறோம். அப்போ AEIOU நம்ம vowels-ஆ எடுத்துட்டோம். வெரி குட். மிச்சம் வரவத நம்ம என்ன சொல்றோம், மிச்சம் வர லெட்டர்ஸ் கான்சனன்ட்ஸ் அப்படிங்கிறோம். அப்ப vowels 5, மொத்தம் 26 லெட்டர் இருக்கு. அதுல 5 vowels போக எவ்வளவு கான்சனன்ட்ஸ் வரும், கான்சனன்ட்ஸ் எவ்வளவு வரும், vowels 5 சொல்லிட்டோம், கான்சனன்ட்ஸ் எவ்வளவு இருக்குண்டா எப்படி கண்டுபிடிக்கிறது?
யாராவது சொல்லுங்க பார்க்கலாம் எவ்வளவு கான்சனன்ட்ஸ் இருக்கு? 21. வெரி குட் வெரி குட் 21. வெரி குட். 26 minus 5 பண்ணா 21 கிடைக்கும். வெரி குட். அப்ப 26 லெட்டர்ஸ்ல 5 vowels 21 கான்சனன்ட்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு ஒரு லெட்டர் மட்டும் பாத்தீங்கன்னா அந்த y அப்படிங்கிற லெட்டர் இருக்கு இல்லையா, இது பாருங்க ரெண்டுக்கும் நடுவுல வந்திருக்கு. அது வவல்லயும் சேரும் கான்சனன்ட்லயும் சேரும். இது என்னடா இப்படி ஒண்ணு, என்ன அப்படி கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். y வந்து நம்ம ஓந்து மாதிரி, ஓந்துன்னு ஒரு இது கேட்டிருப்பீங்க இல்லையா, செடியில இருக்கும் இந்த பூச்சி, இது பெரிய பள்ளி மாதிரி இருக்கும். அது வந்து எப்படி ஒரு சில நேரத்துல கலர் மாறும், சில நேரங்கள்ல மஞ்சளா இருக்கும், சில நேரத்துல பச்சையா இருக்கும் இல்லையா. அது மாதிரி இந்த வவல்ஸ்லயும் வருது கான்சனன்ட்ஸ்லயும் வருது இந்த y அப்படிங்கிற லெட்டர். இந்த y என்ன சில நேரத்துல வவலோட ஒரு பிஹேவியர் காமிக்கும், சில நேரத்துல கான்சனண்டா பிஹேவ் பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு உதாரணம் பார்த்ததுன்னா பியாண்ட் அப்படிங்கிற வேர்ட்ல கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. பியாண்ட் அப்படிங்கிற வேர்ட்ல பார்த்தா y வந்து ஒரு கான்சனண்டா வருது. பியாண்ட் அப்படின்னு சொல்லும்போது எல்லோ பியாண்ட் அப்படியெல்லாம் சொல்லும்போது y அப்படிங்கறது ஒரு கான்சனண்டா தான் நம்ம எடுக்கணும். ஆனா ரெண்டாவது வேர்டு கொடுத்துருக்காங்க ஹிம். ரெண்டாவது ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க தெரியுதா, ஹிம், HYMN ஹிம். ஹிம் அப்படின்னா என்னது, நம்ம ப்ரேயர் சொல்றோம் இல்லையா, ப்ரேயர்ஸ், அந்த ப்ரேயரை தான் வந்து ஹிம் அப்படிம்பாங்க. இந்த சர்ச்சில் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, சர்ச்சில் சொல்ற ப்ரேயரை தான் வந்து ஹிம் அப்படிம்பாங்க. அப்ப இந்த ஹிம் அப்படின்னு அங்கேயும் y வருது, அங்க வந்து y வந்து ஒரு வவலா வருது. என்னத்துனால அந்த ஹிம் ஈன்னு ஒரு சவுண்ட்ல வருது, ஹிம் அப்படிங்கும் போது ஒரு ஈ சவுண்ட் வருது, அதனால அங்க வந்து y ஒரு வவலா வருது. ஆனா நம்ம வந்து எப்பவுமே வவல ஜாஸ்தியும் கான்சனண்டா தான் நம்ம எடுத்துக்கணும். வவலா வருது ரொம்ப என்ன சொல்றது, எதிர்ச்சியா வந்ததுன்னா அப்படி வரும்னு இல்லாம ரொம்ப ரேரா தான் வரும். மற்றபடி y எப்பவுமே கான்சனண்ட் தான். அப்ப வவல்ஸ் தனியா கான்சனன்ட்ஸ் தனியா பாருங்க. இப்ப நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். AEIOU vowels. இந்த vowelsக்கு நம்ம வந்து லாங் vowel ஷார்ட் vowel அப்படின்னு ரெண்டா பிரிச்சிருக்கோம். லாங் vowels ஒரு பக்கம் வருது, ஷார்ட் vowels. இப்ப லாங் vowelsல என்னெல்லாம் வேர்டு வருது பார்க்கலாம். முதல் vowel எது, ஃபர்ஸ்ட் vowel இப்போ A வருது. ஃபர்ஸ்ட் Aங்கிற vowel வச்சு லாங்ல பார்த்தா கேக் அப்படிங்கிறோம். ஷார்ட்டா சொன்னா ஆக்ஸ். கேக் அப்படின்னு லாங்கா சொல்றோம், கேக் அப்படின்னு நீட்டி சொல்றோம், நல்லா நீட்டமா சொல்றோம், இழுத்து சொல்றோம் கேக். ஆனா ஆக்ஸ் அப்படிங்கும் போது என்ன சொல்றோம், ஷார்ட்டா சொல்றோம் இல்லையா. அப்ப கேக் அப்படின்னா லாங்கா சொல்றோம், கொஞ்சம் நீட்டமா சொல்றோம். ஆக்ஸ் அப்படின்னா கொஞ்சம் சுருக்கமா சொல்றோம். இந்த ஆக்ஸ்னா என்னதுடா கண்ணா, ஆக்ஸ் அப்படிங்கிறது பாத்திருக்கீங்களா? இந்த மரம் வெட்டுறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, மழு சொல்லுவாங்களே, மழு வந்து ஹேமரு, அது வந்து ஹேமர் அப்படிங்க. ஆக்ஸ் வந்து என்னது, நம்ம இந்த மரம் வெட்டுறதுக்கெல்லாம் யூஸ் பண்ற ஒரு டூல். ஓகே, அப்ப ஆக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஷார்ட்டான வேர்ட். கோடாலி நினைக்கிறேன். எஸ் கோடாலி, அதுதான் கோடாலி. எனக்கு அது கிடைக்கல அந்த வேர்டு, தேங்க்யூ. கோடாலி. அண்ட் லாங் வந்து கேக் அப்படிங்கிறது. இப்போ நெக்ஸ்ட் வந்து ஈல பார்க்கலாம். ஈல என்ன சொல்றாங்க, ரெண்டு வேர்ட்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து பீச், இன்னொன்னு வந்து எக். அப்ப பீச் லாங் சவுண்டா சொல்றாங்க. ஆனா எக் அப்படிங்கும்போது ஷார்ட்டா இருக்கு. ரெண்டு ஈ வருது, ஆனா பீச் அப்படிங்கும்போது லாங் சவுண்ட், எக் அப்படிங்கும்போது ஷார்ட் சவுண்ட். ஓகே, பீச்னா அது ஒரு ஃப்ரூட்டோட பேரு, ஆரஞ்சு மாதிரி ஒரு ஃப்ரூட், அது பீச். ஓகே, அது எல்லா சீசன்லயும் கிடைக்காது, எல்லா டைம்லயும் கிடைக்காது, ஒரு சில சீசன்ல மார்க்கெட்ல வச்சுட்டு இருப்பாங்க அந்த பீச் ஃப்ரூட். ஓகே, அடுத்தது வந்து ஐல என்ன சொல்றாங்க, முதல் வேர்ட் கைட், செகண்ட் வேர்ட் வந்து பிக். கைட் பிக், அப்படிங்கும்போது கைட் நல்லா லாங்கா நீட்டமா சொல்றோம், கைட் அப்படிங்கும். ஆனா பிக் அப்படிங்கும்போது நமக்கு வந்து சுருக்கமா சொல்றோம், பிக் அவ்வளவுதான். ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்னது, கைட்னா என்னது, வாட் இஸ் கைட்? கைட் என்னதுடா சார்? சரவணன் சார், 1 minute அனபூர்ணி. சரவணன் சார், உங்க மைக் ஆஃப் சொல்லுங்க சார்.
இப்ப ஆன் ஆஃப் பண்ணி வைங்க, அவங்க பேசும்போது மட்டும் ஆன் பண்ணிக்கலாம். ஓகே சார். இப்ப மேடம் எடுக்கும்போது அவங்க ஏதாவது பேசணும் போது ஆன் பண்ணி பேசிட்டா பெட்டரா இருக்கும். அப்ப கொஞ்சம் அந்த எக்ஸ்ட்ரா சவுண்ட் எல்லாம் வராது. எஸ், தட் இஸ் பெட்டர் சார். தேங்க்யூ. ஏன்னா அதை நம்ம ஆல்ரெடி இந்த ரெக்கார்ட் பண்ணுற டைமில் ரெக்கார்டிங் கேட்கும்போது ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் வர மாதிரி இருக்கும். அப்போ குழந்தைகளுக்கே இந்த ரெக்கார்டிங் வச்சு பார்க்கும்போது சத்தம் வந்ததுன்னா கஷ்டமாக இருக்கும். ஸோ மைக்கை வந்து நமக்கு தேவையானப்போ ஆன் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே. அப்போ கைட்டுன்னா என்னது? பட்டம். கைட்டுக்கு தான் நம்ம பட்டம். அப்புறம் பிக்குன்னா என்னது தெரியும் இல்லையா? பன்னிக்குட்டி. பன்னி இல்லைன்னா பன்னிக்குட்டி. ஓகே, ஸோ பிக். நெக்ஸ்ட் வந்து ஓ. ஓவில் வந்து 2 வேர்ட்ஸ் சொல்கிறாங்க. ஹோஸ் ஒன்று, சாக்ஸ் ஒன்று. இப்போ ஹோஸ் அப்படின்னா என்னது? இந்த பெரிய டியூப் இல்லையா, நம்ம இந்த பைப்பில் கனெக்ட் பண்ணி தண்ணி எல்லாம் விடுறதுக்கு யூஸ் பண்ணுற டியூபை தான் ஹோஸ் அப்படிங்கிறது. பெரிய டியூபை ஹோஸ் அப்படிப்போம். சாக்ஸ்னால் நம்ம காலில் போடுற சாக்ஸ், ஷூ போடுறதுக்கு முன்னாடி போடுறதுக்கு பேர் சாக்ஸ். அப்போ ஹோஸ் அப்படின்னா நீட்டமாக சொல்கிறோம், சாக்ஸ் அப்படின்னா சுருக்கமாக சொல்கிறோம், சாக்ஸ். அப்போ ஒன்று லாங் வவல், இன்னொன்று ஷார்ட் வவல். ஹோஸ் அப்படின்னா லாங்காக சொல்கிறோம், சாக்ஸ் அப்படின்னா ஷார்ட்டாக சொல்கிறோம். நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் யூ. AEIO முடிச்சா லாஸ்ட் வர வவல் எது? யூ. இப்போ யூவில் 2 வேர்ட்ஸ் இருக்குது. லாங்காக சொல்லும்போது க்ளூன்னு என்னது? நம்ம இந்த ஃபெவிஸ்டிக்கெல்லாம் இல்லையா, அது மாதிரி நம்ம ஒட்ட வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் க்ளூ. ஷார்ட் வவல்னு சொல்லும்போது பஸ். இப்போ க்ளூ அப்படின்னா லாங் வவல், பஸ் அப்படின்னா ஷார்ட் வவல். ஓகே, அப்போ வவலையே நம்ம வந்து லாங் வவல் சவுண்டு, ஷார்ட் வவல் சவுண்டு அப்படின்னு 2ஆக டிவைட் பண்ணியிருக்கோம். லாங் வவல் சவுண்டுங்கும் போது நீட்டமாக சொல்லுவோம் ஒரே வவலை. ஆனால் ஷார்ட் வவல் அப்படிங்கும்போது அந்த வவல்ஸை வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லுவோம், சுருக்கமாக சொல்லுவோம். ஓகேயா? இப்போ நம்ம இந்த வவல்ஸ் பார்த்துட்டோம். இப்போ நமக்கு கொஞ்சம் சிம்பிள் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இங்கே வந்து நான் கொஞ்சம் வேர்ட்ஸ் கொடுத்துருக்கேன். ஷார்ட் ஏ வேர்ட்ஸ், ஷார்ட் இ வேர்ட்ஸ், ஷார்ட் ஐ வேர்ட்ஸ், ஷார்ட் ஓ வேர்ட்ஸ், ஷார்ட் யூ வேர்ட்ஸ். இது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நான் குரூப்பில் போஸ்ட் பண்ணுறேன், உங்களுக்கு வந்து சார் காமிப்பார். ஓகே, இந்த வேர்ட்ஸ் நீங்களே வீட்டில் படித்து பாருங்க. சரியா? எப்படி இப்போ ஆப்ட், ஃபேப், கேப், டேப், ஜாப், கேப், இது நீங்களே இப்படி ரீட் பண்ணி பாருங்கள். அப்போ உங்களுக்கே எப்படி இது படிக்கணுங்கிறது தெரியும். சரியா? ஓகே, இப்போ நம்ம கொஞ்சம் சிம்பிள் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். சிம்பிளான கொஸ்டின்ஸ். ஓகே, இப்போ நம்ம ஒருத்தர்கிட்ட நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை மீட் பண்ணுறீங்க. புதுசாக உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கிறது. உங்கள் கிளாஸில் புதுசாக உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கிறாங்க, ஒரு கேர்ளோ பாயோ. அப்போ நீங்கள் அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட என்னெல்லாம் கேட்கலாம், இல்லை அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட நீங்கள் என்னெல்லாம் பேசுவீங்க, அதான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். சரியா? ஃபர்ஸ்ட் ஒன், வாட் இஸ் யுவர் நேம். ஃபஸ்ட்டே நம்ம என்ன கேட்போம்? உன் பேர் என்ன கேட்போம் இல்லையா? அப்போ அதை என்ன சொல்லுவோம்? வாட் இஸ் யுவர் நேம். சரி, நீ எங்கேருந்து வர? நம்ம எல்லாரும் எப்போவுமே கேட்போம் இல்லையா, நீ எந்த ஊர், இல்லைனா நீ எங்கேருந்து வர அப்படின்னு கேட்போம் இல்லையா? அதுக்கு நம்ம என்ன சொல்லலாம்? வேர் ஆர் யூ ஃப்ரம். அப்போ இதுக்கு கண்ணா நீங்கள் எழுதும்போது இப்படி கொடுங்க ஹெட்டிங்கன்னா, சிம்பிள் கொஸ்டின்ஸ் அப்படின்னு கொடுங்க. எளிமையான சில கொஸ்டின்ஸ், சிம்பிள் கொஸ்டின்ஸ். இப்போ சிம்பிள் கொஸ்டின்ஸ் நம்ம எதுக்கு தெரிஞ்சிருக்கணும்? நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட இல்லைன்னா நமக்கு யாராவது தெரியறவங்க கிட்ட எல்லாம் நமக்கு வந்து பேசி பழகிறதுக்கு இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம். ஓகே, அப்போது இங்கே பார்த்ததுன்னா சிம்பிள் கொஸ்டின்ஸில் முதல் கொஸ்டின் இங்கே சொல்கிறது வாட் இஸ் யுவர் நேம். அடுத்தது வேர் ஆர் யூ ஃப்ரம்னா நீ எந்த இடத்துலேருந்து வர, இல்லைனா நீ எந்த ஊர்லேருந்து வர. வேர் ஆர் யூ ஃப்ரம். ஹவ் ஓல்ட் ஆர் யூ. தேர்ட் கொஸ்டின் என்னது? ஹவ் ஓல்ட் ஆர் யூனா உன்னோட ஏஜ் என்னது, இல்லைனா உனக்கு எத்தனை வயசாச்சு. ஹவ் ஓல்ட் ஆர் யூ, உங்களுக்கு எத்தனை வயசாச்சு, உங்கள் ஏஜ் என்னதுன்னு கேட்குறோம். In which class are you studying? Fourth question. In which class are you studying? நீ எந்த கிளாஸில் படிக்கிற. In which class are you studying? நீ எந்த கிளாஸில் படிக்கிற அப்படின்னு கேட்போம் இல்லையா? நான் 4th படிக்கிறேன், நான் 5th படிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ஆன்சரில் வரும். இப்போ in which class are you studying இது வந்து ஒரு கொஸ்டின். அடுத்தது in which school are you studying? நீ எந்த ஸ்கூலில் படிக்கிற. In which school are you studying? இப்போ முதல்ல எந்த கிளாஸில் படிக்கிற கேட்டாச்சு. இப்போ என்ன பண்ணுறாங்க? எந்த ஸ்கூலில் படிக்கிற. இப்போ உங்கள் ஸ்கூல்லையே ஆனால் இந்த கொஸ்டின் நீங்கள் கேட்க மாட்டீங்க. வெளி ஸ்கூலெல்லாம் ஆனால் நம்ம கேட்போம் இல்லையா? இப்போ வீட்டு பக்கத்தில் இருக்காங்கன்னா நம்ம அவங்க உங்கள் ஸ்கூல்லையே தான் படிக்கிறாங்கன்னா சரி, இல்லை வேறு ஸ்கூலில் படிக்கிறாங்கன்னா நம்ம அவங்க எந்த ஸ்கூல்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்போ in which school are you studying? சரி, அப்போ நேம் கேட்டாச்சு, வேர் ஆர் யூ ஃப்ரம் அவங்க பிளேஸ் கேட்டாச்சு, அவங்க ஏஜ் கேட்டாச்சு,
அவங்களோட கிளாஸ் கேட்டாச்சு, அவங்க ஸ்கூல் கேட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு அவங்களோட ஃபேமிலியில் இருக்கிறவங்கள பற்றி நமக்கு கேட்கலாம் இல்லையா? ஃபேமிலியில் மெயினாக யாரெல்லாம் இருப்பாங்க? ஃபாதர் அண்ட் மதர். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன கேட்கலாம்? வாட் இஸ் யுவர் ஃபாதர்ஸ் நேம்? வாட் இஸ் யுவர் ஃபாதர்ஸ் நேம்? உங்கள் அப்பா பேர் என்ன? வாட் இஸ் யுவர் நேம்னா உன் பேர் என்ன, இல்லைன்னா உங்கள் பேர் என்ன? உங்கள் அப்பா பேர் என்ன அப்படிங்கும்போது வாட் இஸ் யுவர் ஃபாதர்ஸ் நேம். அடுத்தது உங்கள் அம்மா பேர் என்னதுங்கும்போது வாட் இஸ் யுவர் மதர்ஸ் நேம். வாட் இஸ் யுவர் ஃபாதர்ஸ் நேம், வாட் இஸ் யுவர் மதர்ஸ் நேம். சரி, அப்பா பேர் அம்மா பேர் இப்போ கேட்டாச்சு, தெரிஞ்சாச்சு. இனி இப்போ என்ன பண்ணலாம்? ஹாபீஸ். ஹாபீஸ்னால் என்னது? நம்ம ஃப்ரீயாக இருக்கும்போது, நம்ம படித்து ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு சும்மா உட்காந்துருக்கும்போது, ஃப்ரீயாக இருக்கும்போது நமக்கு பண்ண பிடிக்கிற விஷயங்கள் என்னெல்லாம்? ஃப்ரீ டைமில் நமக்கு பண்ண விருப்பப்படுற விஷயங்கள், அதைத்தான் ஹாபீஸ் அப்படிங்குவோம். சிலவங்க கலரிங் பண்ணுவாங்க, சில குழந்தைகள் பெயிண்டிங் பண்ணுவாங்க, சிலவங்க ரீட் பண்ணுவாங்க, புக்ஸ் ரீட் பண்ணுவாங்க. உங்களுக்கு எல்லாம் ஒரு ஹாபீஸ் இருக்கும் இல்லையா? அதைத்தான் நம்ம வந்து ஹாபி அப்படிங்கிறது. இப்போ வாட் ஆர் யுவர் ஹாபீஸ்? வாட் ஆர் யுவர் ஹாபீஸ்? உங்களோட ஹாபீஸ் என்னெல்லாம்? அதாவது ஃப்ரீ டைமில் உங்களுக்கு என்னென்ன செய்ய பிடிக்கும்? அடுத்தது என்னது? வாட் இஸ் யுவர் ஃபேவரட் சப்ஜெக்ட்? வாட் இஸ் யுவர் ஃபேவரட் சப்ஜெக்ட்? எல்லாருக்கும் ஒரு ஃபேவரட் சப்ஜெக்ட் இருக்கும் இங்கே இல்லையா? வாட் இஸ் யுவர் ஃபேவரட் சப்ஜெக்ட்? உங்களோட ஃபேவரட் சப்ஜெக்ட் என்னது? சரி, ஒருத்தர் சொல்லுவாங்க மேத்ஸ், ஒருத்தர் சொல்லுவாங்க இங்கிலீஷ், ஒருத்தர் சொல்லுவாங்க தமிழ். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு சப்ஜெக்ட் சொல்லுவீங்க. ஒருத்தர் சயின்ஸும்பாங்க, ஒருத்தர் சோஷியல் அப்படிம்பாங்க இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃபேவரட் சப்ஜெக்ட் இருக்கும். அடுத்தது வென் இஸ் யுவர் பர்த்டே? உன்னோட பர்த்டே எப்போ? உன்னுடைய பிறந்த நாள் எப்போ? வென் இஸ் யுவர் பர்த்டே? இது கேட்கலாம். அப்புறம் வை டு யூ லேர்ன் இங்கிலீஷ்? நீ எதுக்காக இங்கிலீஷ் படிக்கிற? வை டு யூ லேர்ன் இங்கிலீஷ்? நீ எதுக்காக இங்கிலீஷ் படிக்கிற? அப்புறம் லாஸ்ட்டில் ஒரு கொஸ்டின் கேட்குறோம். வாட் இஸ் யுவர் ஆம்பிஷன் இன் லைஃப்? என்ன கேட்குறோம்? வாட் இஸ் யுவர் ஆம்பிஷன் இன் லைஃப்? லைஃப்பில் உன்னோட ஆம்பிஷன் என்னது? ஆம்பிஷன்னா என்னது? உனக்கு லைஃப்பில் என்ன ஆகணும்? உனக்கு டாக்டர் ஆகணுமா, என்ஜினியர் ஆகணுமா, டீச்சர் ஆகணுமா, இல்லை லாயர் ஆகணுமா? லாயர்னா யார்? வக்கீல் இல்லையா? லாயர் ஆகணுமா? இல்லை உனக்கு ஒரு என்ன சொல்கிறது, சயின்டிஸ்ட் ஆகணுமா? என்ன ஆகணும் உனக்கு? வாட் இஸ் யுவர் ஆம்பிஷன் இன் லைஃப்? ஓகே, இப்போ ஆம்பிஷன்னா என்னது? நம்ம லைஃப்பில் நமக்கு என்ன ஆகணும்னு தோணுறதோ, என்ன நம்மளோட கனவோ, அந்த ட்ரீமை தான் ஆம்பிஷன் அப்படிங்கிறோம். ஓகே, அப்போ நம்மளோட கொஸ்டின்ஸ் ஸ்டார்டிங்லேருந்து ஒரு டைம் கூட பார்க்கலாம். வாட் இஸ் யுவர் நேம்? வேர் ஆர் யூ ஃப்ரம்? ஹவு ஓல்ட் ஆர் யூ? இன் விச் கிளாஸ் ஆர் யூ ஸ்டடியிங்? இன் விச் ஸ்கூல் ஆர் யூ ஸ்டடியிங்? வாட் இஸ் யுவர் ஃபாதர்ஸ் நேம்? வாட் இஸ் யுவர் மதர்ஸ் நேம்? வாட் ஆர் யுவர் ஹாபீஸ்? வாட் இஸ் யுவர் ஃபேவரட் சப்ஜெக்ட்? வென் இஸ் யுவர் பர்த்டே? Why do you learn English? நீ எதுக்காக இங்கிலீஷ் படிக்கிற? Why do you learn English? And what is your ambition in life? உன்னோட ஆம்பிஷன் என்னது? ஓகே, இதுக்கெல்லாம் ஒரு ஆன்சர் இருக்கும் இல்லையா? இதில் வந்து ஆன்சர்ஸ் எப்படி நான் கொடுத்துருக்கேன்னா, உங்களோட பேர் உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேராக இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? நீங்கள் எல்லாரும் உங்களோட பேரை வந்து இந்த இடத்துல போட்டுக்கிற மாதிரி வரணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் என்னோட நேம் வச்சு சொல்ல போனால் என்னோட நேம் வந்து அன்னபூர்ணி. ஓகே, அப்போ நான் என்னோட நேம் சொல்ல போனால் வாட் இஸ் யுவர் நேம் அப்படிங்கும்போது மை நேம் இஸ் அன்னபூர்ணி அப்படின்னு எனக்கு சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? மை நேம் இஸ் அன்னபூர்ணி. இல்லைன்னா எனக்கு ஒரு இதில் கூட சொல்லலாம், ஐ ஆம் அன்னபூர்ணி. ரெண்டு வழியில் சொல்லலாம். ஒன்று வந்து மை நேம் இஸ் அன்னபூர்ணி, இல்லைன்னா ஐ ஆம் அன்னபூர்ணி. எப்படி வேணாலும் சொல்லலாம். ஒன்றில் மை நேம் இஸ் அப்படின்னு ஆரம்பிக்கணும், இல்லைன்னா ஐ ஆம் அப்படின்னு ஆரம்பிக்கணும். இப்போ ஐ ஆம், இது செகண்ட் கொஸ்டின் என்னது? வேர் ஆர் யூ ஃப்ரம்? வேர் ஆர் யூ ஃப்ரம்? இப்போ வேர் ஆர் யூ ஃப்ரம் அப்படிங்கும்போது ஐ ஆம் ஃப்ரம் டேஷ் தமிழ்நாடு. இப்போ நீங்கள்லாம் எந்த இடம்டா? எருமாடு அப்படிங்கிற இடத்துல இருக்கீங்க இல்லையா? அப்போ ஐ ஆம் ஃப்ரம் எருமாடு தமிழ்நாடு. எருமாடுலேருந்து நான் வரேன். எருமாடு எங்கே இருக்குது? தமிழ்நாட்டில் இருக்குது. ஸோ ஐ ஆம் ஃப்ரம் எருமாடு தமிழ்நாடு. ஓகே, அடுத்தது என்ன கேட்குறாங்க? ஹவு ஓல்ட் ஆர் யூ? உங்களோட வயசு என்ன? உங்களுக்கு எத்தனை வயசாச்சு, இல்லைன்னா உனக்கு எத்தனை வயசாச்சு? ஹவு ஓல்ட் ஆர் யூ? இப்போ இங்கே என்ன சொல்லலாம்? இப்போ உங்களுக்கு 10 வயசாச்சுன்னா ஐ ஆம் 10 years old. ஐ ஆம் 10 years old. எனக்கு 10 years ஆச்சு, 10 வயசாச்சு. இல்லை உங்களுக்கு 15 years ஆச்சுன்னா ஐ ஆம் 15 years old. 13னா ஐ ஆம் 13 years old அப்படி சொல்லலாம். அடுத்தது என்ன கொஸ்டின்? இன் விச் கிளாஸ் ஆர் யூ ஸ்டடியிங்?
in which class are you studying? அதுக்கு I study in dash standard. இப்போ நீங்கள் 5th ஸ்டாண்டர்டுனா I study in 5th standard அப்படிங்கலாம். 8th-னா I study in 8th standard. இல்லைனா I study in 10th standard. நீங்கள் எந்த கிளாஸோ அந்த கிளாஸை சொல்லலாம். அடுத்தது in which school are you studying? In which school are you studying? நீங்கள் எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க? அப்போது அதுக்கு ஆன்சர் எப்படி வரும்? I study at dash school. ஸ்கூலோட பேர் தான் அந்த டேஷில் கொடுக்கணும். I study in சொல்லலாம், இல்லைனா at சொல்லலாம். I study in இல்லைனா I study at dash school. அந்த ஸ்கூலோட பேர் என்னதோ அது சொல்லலாம். இப்போது கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அப்படின்னா I study at கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் எருமாடு. இல்லைனா கவர்மெண்ட் பாய்ஸ் ஹை ஸ்கூல் அப்படின்னா I study at கவர்மெண்ட் பாய்ஸ் ஸ்கூல் எருமாடு. சரியா? இனி அடுத்தது வந்து மதர் நேம் ஃபாதர் நேம் பார்க்க போகணும். ஃபாதர்ஸ் நேமும் மதர்ஸ் நேம். ஸோ வாட் இஸ் யுவர் ஃபாதர்ஸ் நேம்? 6th கொஸ்டின். இப்போ இதுக்கு ஆன்சர் வந்து மை ஃபாதர்ஸ் நேம் இஸ் டேஷ். இப்போ நமக்கு இது என்ன பண்ணலாம்? ஃபாதரோட நேம் என்னதோ அது சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ஃபாதரோட நேம் கணபதி. ஸோ மை ஃபாதர்ஸ் நேம் இஸ் கணபதி. அது மாதிரி உங்கள் ஃபாதரோட நேமை நீங்கள் சொல்லணும். மை ஃபாதர்ஸ் நேம் இஸ் டேஷ் அப்படிங்கணும். அடுத்தது என்னது? வாட் இஸ் யுவர் மதர்ஸ் நேம்? அம்மா பேர். அப்போ என்ன சொல்லலாம்? மை மதர்ஸ் நேம் இஸ் டேஷ். இப்போ மை மதர்ஸ் நேம் இஸ் சரோஜா. அதே மாதிரி உங்கள் மதர் நேமும் நீங்கள் சொல்லலாம். மை மதர்ஸ் நேம் இஸ் டேஷ். ஓகே. அடுத்தது என்னது? வாட் ஆர் யுவர் ஹாபீஸ்? வாட் ஆர் யுவர் ஹாபீஸ்? உங்களோட ஹாபீஸ் என்னலாம்? ஹாபீஸ்னால் ஃப்ரீ டைமில் பண்ண பிடிச்ச விஷயங்கள், ஹாபீஸ். இப்போ வாட் ஆர் யுவர் ஹாபீஸ்? மை ஹாபீஸ் ஆர், இங்கே ஹாபீஸ்னு வரணும். ஒரு செகண்ட். வாட் ஆர் யுவர் ஹாபீஸ்? மை ஹாபீஸ் ஆர் டு ரீட் அண்ட் கலர். இல்லைனா மை ஹாபீஸ் ஆர் டு ப்ளே அண்ட் ரீட். என்ன வேணாலும் நமக்கு சொல்லலாம். மை ஹாபீஸ் ஆர் டு ப்ளே அண்ட் ரீட், இல்லைனா டு ப்ளே அண்ட் கலர். என்ன நம்மளோட ஹாபியோ அந்த ஹாபியை சொல்லலாம். சரியா? இனி அடுத்தது வாட் இஸ் யுவர் ஃபேவரட் சப்ஜெக்ட்? அதுவும் பார்த்தோம். வாட் இஸ் யுவர் ஃபேவரட் சப்ஜெக்ட்? இப்போ ஃபேவரட் சப்ஜெக்ட் என்னது அப்படிங்கும்போது இப்போ நான் கொடுத்துருக்கேன் மை ஃபேவரட் சப்ஜெக்ட் இஸ் இங்கிலீஷ். இப்போ நான் சொல்கிறேன் என்னோடய ஃபேவரட் சப்ஜெக்ட் வந்து இங்கிலீஷ்னு நான் சொல்கிறேன். அது வந்து என்னோட ஃபேவரட் சப்ஜெக்ட். இங்கிலீஷ் வந்து எனக்கு பிடிச்சது. இப்போ உங்களுக்கு வேறு ஏதாவது சப்ஜெக்ட் இருந்தால் அது சொல்லலாம். அடுத்தது வென் இஸ் யுவர் பர்த்டே? உங்கள் பர்த்டே எப்போ? பிறந்த நாள் எப்போ? வென் இஸ் யுவர் பர்த்டே? அப்போ இதை எப்படி ஆன்சர் பண்ணலாம்? மை பர்த்டே இஸ் ஆன் டேஷ். இப்போது உங்களோட பர்த்டே வந்து இப்போ January 1 வச்சுக்கோங்க. இப்போ மை பர்த்டே இஸ் ஆன் 1st January. இல்லைனா மை பர்த்டே இஸ் ஆன் 2nd January. ஆர் மை பர்த்டே இஸ் ஆன் January 2 அப்படின்னு சொல்லலாம். சரியா? அடுத்தது வை டு யூ லேர்ன் இங்கிலீஷ்? நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னது? 11th கொஸ்டின். வை டு யூ லேர்ன் இங்கிலீஷ்? எதுக்காக நீங்கள் இங்கிலீஷ் படிக்கிறீங்க? அதுக்கு ஆன்சர் ஐ லேர்ன் இங்கிலீஷ் பிகாஸ் இட் இஸ் அன் ஈஸி லாங்குவேஜ். எதுக்காக இங்கிலீஷ் படிக்கிறோம்? ஐ லேர்ன் இங்கிலீஷ் பிகாஸ் இட் இஸ் அன் ஈஸி லாங்குவேஜ். நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் யுவர் ஆம்பிஷன்? லாஸ்ட் கொஸ்டின். வாட் இஸ் யுவர் ஆம்பிஷன் இன் லைஃப்? அதுக்கு ஆன்சர் மை ஆம்பிஷன் இஸ் டு பிகம் எ டீச்சர். இல்லைனா மை ஆம்பிஷன் இஸ் டு பிகம் எ டாக்டர். என்ன வேணுமோ அந்த இடத்துல நமக்கு சொல்லலாம். சரி, யாராவது ஒருத்தர் இப்போ இதை ட்ரை பண்ணி பாருங்க. இதில் இருக்கிற அதே ஃபார்மேட் மாதிரி யாராவது ஒருத்தர் ஆன்சர் பண்ணி பாருங்க. சொல்லுங்க. எஸ், யாராவது ஒருத்தர் ஒன் அட் எ டைம். ஒரு நிமிஷம் சொல்லுங்கடா. யாராவது சொல்லுங்க. சரி, கேர்ள்ஸ்ல யாராவது ஒருத்தர் வரீங்களா? கேர்ள்ஸ்ல ஒரு கேர்ள் வாங்க, ஒரு பாய் வாங்க. ஓகே? ஒரே ஒரு பாய் எல்லாமே கேர்ள்ஸ் தான். ஓ, பாய். ஒரே ஒரு பாய் மட்டும். சரி சரி, ஒரு பாய் இருக்காங்க. ஓகே, அப்ப அந்த ஒரு பாயும் ஒரு கேர்ளும் சொல்லட்டும். சரி, முன்னால இருக்கிற யாராவது ஒருத்தர் வரட்டும். ஓகே, சரி, பாய் படிக்கிறியா முதல்ல? பாய் நேம் என்ன? வாட் இஸ் யுவர் நேம்? பரஸ். பேர் என்ன? நிதிஷ். 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 ஓகே, ரிதீஷ் படி பாப்போம். ஓகே, படிங்க. My name is Nitish.
I am from Ermad. Ermad. Very good. I am. I am. Yes. 12 years I am 12 years old. Very good. I am studying 6th standard. அப்புறம் very good. I am studying at I am studying Ermad. I study at Ermad School. I study at Ermad School. சரி அடுத்தது. What is your father's name? Sentence. My father name. My father's name. சொல்லுங்க பாப்போம். My father name is Rajan. My father's name. Father name இல்ல கண்ணா, father's name. அப்பாவோட பேர் இல்லையா? அப்ப my father's name is Rajan. அப்புறம் what is your mother's name? My mother's name is Girija. Girija. Very good. Okay. What are your hobbies? உனக்கு என்ன பண்ண பிடிக்கும்? drawing பண்ண பிடிக்குமா? Drawing. Okay, drawing. My hobbies are drawing. My hobbies are drawing and ஒரு ஹாபி கூட சொல்லலாம், 2 ஹாபிஸ் சொல்லலாம். ஓகே, ஃபுட்பால் களிக்கிறது. அப்ப ஃபுட்பால் களிக்கிறது இல்லையா? ஃபுட்பால் விளையாடுறதுன்னா அது சொல்லலாம். மை ஹாபிஸ் ஆர் drawing and playing football. Drawing and playing football. இல்லையா? Very good. Okay. What is your favorite subject? Subject நீங்க யாவது இஷ்டம்? தமிழ், இங்கிலீஷ், மலையாளம் ஏதா உங்களுக்கு இஷ்டம்? தமிழ் இஷ்டம். தமிழ். ஓகே ஓகே. இங்கிலீஷ் பிடிக்காதா? இங்கிலீஷ் பிடிக்காதா? பிடிக்கும். ஓகே. அப்போ my favorite subject is English சொல்லலாமா நான்? ஓகே ஓகே. அப்ப இனிமே இங்கிலீஷ் ஃபேவரட் ஆயிடும். ஈஸியா இருக்கும். இனிமே நான் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சா உங்களுக்கு இங்கிலீஷ் ஃபேவரட் ஆயிடும். சரியா? எல்லாருக்கும் பிடிக்கும். சரி. அப்ப my favorite subject is இங்கிலீஷோ மேத்ஸோ தமிழோ எது வேணாலும் சொல்லலாம். சரியா? ஓகே. அடுத்தது, when is your birthday? Birthday ஜூலை 8. அப்ப அது எப்படி சொல்லலாம்? My birthday is on July 8th. My birthday is on July 8th. இல்லனா on 8th July அப்படிங்கலாம். My birthday is on 8th July. அடுத்தது, why do you learn English? அது இந்த சென்டென்ஸே நீங்க பார்த்து படிச்சா போதும். Why do you learn English? ஸ்கிரீன்ல இருக்கிறத பார்த்து படிங்க. வாய்க்கு அதுலதானே வாய்க்கு. மலையாளம் சம்சாரிக்கணுமா இங்கிலீஷ் தமிழ் சம்சாரிக்கணுமா? எது வேணும்? மலையாளமா தமிழா? தமிழ். சரி, கொஞ்சம் தமிழ் கொஞ்சம் மலையாளம் அங்க செய்யும். சரி. அப்போ எனக்கு ரெண்டும் தெரியும். எனக்கு மலையாளமும் தெரியும் தமிழும் தெரியும். எது வேணுமோ அதை சொல்லலாம். சரியா? ஓகே. அப்போ learn English சொல்லுங்க பாப்போம். Why do you learn English? Because English is easy. Because English is easy. English is an easy language. Very good. அடுத்தது, what is your ambition? இது எல்லாரும் சொல்லுங்க. What is your ambition? Ambition என்ன? What is your ambition? சொல்லுங்க. பரியும்?
ambition? ഞാൻ ഫുട്ബോൾ പ്ലെയർ. ഫുട്ബോൾ പ്ലെയർ. ഓ സൂപ്പർ. ഓക്കെ, എന്റെ ആംബിഷൻ പറയട്ടെ. എനിക്കൊരു നല്ല ടീച്ചർ ആവണം. എനിക്ക് നല്ലൊരു ടീച്ചർ ആകണം. ഓക്കെ, അപ്പോൾ മൈ ആംബിഷൻ ഇസ് ടു ബിക്കം എ ഗുഡ് ടീച്ചർ. അതാണ് എന്റെ ആംബിഷൻ. അപ്പൊ അതുപോലെ നിങ്ങൾക്ക് ഓരോ ആംബിഷൻ ഉണ്ടാവും. ഓക്കെ, സോ മൈ ആംബിഷൻ ഇസ് ടു ബിക്കം എ ഫുട്ബോൾ പ്ലെയർ. ആരാ പറഞ്ഞത്? റിതേഷ് ആണോ ഫുട്ബോൾ പ്ലെയർ? വെരി ഗുഡ്. ഓക്കെ ഓക്കെ, അപ്പൊ ഇതേപോലെ നമുക്ക് ഒരാൾ കൂടെ ചെയ്യാം. വെരി ഗുഡ് റിതേഷ്. ഓക്കെ, വൺ ഗേൾ ക്യാൻ റീഡ് നൗ. Can any girl come? ആ സൈഡ് പറയണം, ഈ സൈഡ് ലെഫ്റ്റ്. சரி, ഒന്ന് பண்ணலாம். ലെഫ്റ്റ്ல இருந்து ஒன்னு ரைட்ல இருந்து ஒன்னு எடுக்கலாம். சரி, ലെഫ്റ്റ്ல ரைட்ல மிடில்ல உள்ள ஆளு வரும். மிடில்ல இருக்கிற ஆளு வரும். Yes, you can stand up and read. அப்ப எனக்கு கொஞ்சம் கூட கேக்கும். சரியா? ஸ்டாண்ட் பண்ணி ரீட் பண்ணினா எனக்கு கேக்குண்டா. ஓகே, எஸ் எஸ். வாட் இஸ் யுவர் நேம்? வித்யா. நித்யா. நித்யா தானே? வித்யா. 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 ஓகே, where are you from? மூப்புகுன்னு. I am from. சென்டென்ஸா சொல்லணும். I am from மூப்புகுன்னு. I am from Tamil. Okay, okay. அப்புறம் how old are you? I am old 12. I am 12 years old. Old 12 இல்ல கண்ணா, நம்பர் ஃபர்ஸ்ட் പറയണം. நம்பர் ஃபர்ஸ்ட் പറയണം. I am 12 years old. I am 12 years old. அடுத்தது, which class do you study? I am studying 7th. I study in 7th standard. Okay, அடுத்தது, in which school are you studying? I am studying GGH school. Okay, okay. What is your father's name? My father name is Vasu. Father alla, fathers. Appo father oda. My father's name is Vasu. Okay. What is your mother's name? My mother name is Sita. Sita, very good. Okay. When is your birthday? April 10. Appa sentence aayittu parayu. My birthday is on April 10th. Parayu. My birthday is on April 10. Okay. Why do you learn English? Easy. Easy. Screen la sentence നോക്കി പറയൂ. I learn easy. I learn English because it is an easy. What is your ambition? Doctor. Sentence ആയിട്ട് പറയൂ. My ambition is doctor. My ambition is I am doctor. My ambition is doctor. My ambition is to become a doctor. Okay, okay. Okay, very good. Now, one girl from the right side, sorry, left side. Vidya irunolu mone. Vidya can sit down. Somebody from the left side. Yes, blue dress itta kutti white. Yes. Yes. What is your name? My name is Saranya. Saranya, okay. Where are you from? Ermal. Sentence la sollanum, seriya? Sentence ah sollanum. I am from Ermal. Okay, okay. How old are you?
How old are you? I hold. I am அப்படியா நான் சொல்லணும்? I am அப்படியா சொல்லணும்? I am 10 years old. இல்லனா I am 10 years old. How old are you, Sharanya? I am 14 years old. I am 14 years old. So in which class you are studying? 10th. Okay. Sentence சொல்லு. I am studying 10th. 10th standard. In which school you are studying? I am studying in Ambalamula school. Okay. What is your father's name? My father's name is Rajan. Okay. What is your mother's name? My mother's name is Girija. Okay. So your brother ano കുറച്ച് മുമ്പ് വായിച്ചത്? നിന്റെ brother ആണോ റിതേഷ്? father mother same name പറഞ്ഞു. Okay. What are your hobbies? Teacher. Hobby எப்படிடா? You are telling your ambition. நான் hobbies கேக்குறேன். What are your hobbies? Free timeல என்ன பண்ண பிடிக்கும்? Craft work. Okay. My hobby is craft work. Okay. What is your favorite subject? Tamil. Okay. When is your birthday? When is your birthday? Ashwat sir, கேக்குதா? Can you hear me? Ravi sir, can you hear me? Yeah, I can hear you perfectly, ma'am. Yep. Yeah, okay. So the issue is with The connection there, I think. the connection. Yes. Yeah, Ashwat sir has left the meet. Okay. One second. Let me check with Saranan. One second. Okay, fine. Hello. Yes, sir. Yeah. There's a data connection issue. They are trying to connect with the hotspot of another phone. Okay, sir. Okay. We shall wait, sir. No problem.
யா கரெக்ட் கரெக்ட். ஓகே. மேடம் ஆக்சுவலா அவங்க ஃபுல் சென்டென்ஸ் சொல்ற மாதிரி பார்க்கணும் இல்லையா? இல்ல எஸ் ஆமா ஆன்சர் சென்டென்ஸா பண்ணிட்டு சொல்ற அவங்க மாதிரி வந்து வேணும். ஆமா அத நான் அதை ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கேன், பட் பாவம் அவங்களுக்கு தெரியறது இல்ல. ஃபர்ஸ்ட் கிளாஸ் அனுப்பினாலையா தெரியல. ஆமா நாளைக்கு ஐ அம் ஹேண்ட்லிங் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டே இல்லையா, அப்ப அதனோட ஹெசிடேஷனா என்ன தெரியல. மேபி we will try sir. இல்ல I mean they are answering. The point is they're answering, but அந்த sentence formation இருக்குங்களா அது மட்டும் நானும் நெக்ஸ்ட் வீக் போயிடுவேன். நெக்ஸ்ட் வீக் போயிட்டு let me converse them with English. ஓகே சார். இன்னொன்னு வந்து உங்களுக்கு இந்த இங்கிலீஷ் ஸ்டோரி புக்ஸ் நிறைய வாங்கியிருக்கிறேன். அந்த காமிக்ஸ் மாதிரி கேட்டிருந்தாங்க. எனக்கு அவங்களுக்கு படிக்கிறது மட்டும் தான் ஹாபிஸே. பொழுதுபோக்குன்னு பார்த்தா அவங்ககிட்ட ஃபோனோ இதெல்லாம் டிவியோ கிடையாது. அதனால நிறைய படிப்பாங்க. அதனால அதுங்களுக்கு படிக்கிற இந்த இது இருக்குல்ல, பட காமிக்ஸ் இருக்குல்ல, படம் போட்ட காமிக்ஸ் புக், அத வந்து அமர் சித்திர கதா சொல்லுவாங்களே அந்த மாதிரி. இது அமர் சித்திர கதா ஃபேமஸ். எஸ் ஆமா எக்ஸாக்ட்லி கரெக்ட். ஆமா அது ஸ்பெஷலி அந்த இந்த ஏஜ்ல அவங்களுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சார். இந்த டிங்கிள் மாதிரி த புக்ஸ் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். டிங்கிளோட புக்ஸ் ரொம்ப ஒரு டைம்ல ரொம்ப ஃபேமஸா இருந்தது அது. சோ அது கூட நீங்க ட்ரை பண்ணலாம். யா ஓகே மேம். எஸ் சரவணன் சார், இஸ் இட் ஓகே நவ? ஓகே மேம். ஆக்சுவலா என்னோட டேட்டா பி கம்ப்ளீட் ஆயிடுச்சு, அதனால தான். ஓ டேட்டா எக்ஸாஸ்ட் ஆயிருக்கும். சரி ஓகே ஓகே கண்டினியூ. எஸ் ஓகே. சோ ലാസ്റ്റില് ശരണ്യാണ് പറഞ്ഞതല്ലേ? ശരണ്യ ലാസ്റ്റ് പറഞ്ഞു മൈ ആംബിഷൻ ഈസ് ടു, അത് മാത്രം പറയടാ. ലാസ്റ്റ് സെന്റൻസ് എന്താണ്? What is your ambition? Very good. My ambition is to become a teacher. Very good. இப்போ நமக்கு என்ன பண்ணலாம், ஒரு செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாம். ஓகே, செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் அப்படினா என்னது? நம்மளை பத்தி நம்மளையே சொல்றது. ஓகேயா சரண்யா, யூ கேன் சிட் டவுன். ஓகே, அப்போ செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் நம்மளை பத்தி நம்மளே சொல்றது. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு போறோம். நமக்கு புதுசா ஒரு டீச்சர் வராங்க, நியூ டீச்சர்ல நியூ கிளாஸ் டீச்சர். அப்போ இப்போ இன்னைக்கு நான் உங்களுக்கு நியூ டீச்சர் இல்லையா, அது மாதிரி ஒரு நியூ கிளாஸ் டீச்சர் வராங்க. அப்ப டீச்சர் என்ன பண்ணுவாங்க, எல்லார்கிட்டயும் என்ன சொல்லுவாங்க, இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க, நீங்களே உங்களை பத்தி சொல்லுங்க, இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க அப்படிம்பாங்க இல்லையா. அதுக்கு தான் பேரு செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன். செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் நம்மளே நம்மளை பத்தி சொல்லிக்கிறது, செல்ஃபை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறது. செல்ஃப்னா யாரு? நம்மளே தான். நம்மளே நம்ம வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கணும், மற்றவங்க கிட்ட நம்ம நம்மளை பத்தி சொல்றோம். அதுக்கு தான் பேரு செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன். அப்ப இந்த செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் எப்படி பண்ணணும், அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இங்க நான் கொடுத்துருக்கேன். சரியா, பார்க்கலாம். My name is Anu. இது வந்து அனுங்கிற பொண்ணோட ஒரு செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன். சரியா, My name is Anu. I am from Erumad, Wayanad. I am 13 years old. 13 வயசு. I am 13 years old. I study in class 8 in GHSS school, Erumad. My father's name is Mohan and my mother's name is Geeta. My hobbies are reading books and coloring. My favorite subject is maths. My ambition is to become a doctor. Okay, இது வந்து அனுங்கிற பொண்ணோட செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன். அனு வந்து சொல்றா, அவளை பத்தி சொல்றா, என்னோட பேரு அனு, my name is Anu. I am from Erumad, Wayanad. I am 13 years old. I study in 8th standard or in class 8. அப்படியே சொல்லலாம். I study in class 8 in எந்த ஸ்கூல்ல? GHSS school, Erumad. அப்புறம் அம்மா அப்பாவோட my father's name is Mohan and my mother's name is Geeta. Then we are talking about hobbies. So my hobbies are reading books and coloring. So all of you like to read books, yeah? So you all read books, you all color. So you can tell my hobbies are reading books and coloring. My favorite subject is maths. My favorite subject is maths. My ambition is to become a doctor. Okay? So இப்படி தான் நம்ம வந்து செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் எல்லாம் 2-3 பேர் படிச்சாச்சு. நான் மறுபடியும் இப்போ நான் உங்களை கால் பண்ணலை, நீங்கள் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கணும் இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் உங்களோட நேம், அப்புறம் பிளேஸ், அப்புறம் ஏஜ்,
அப்புறம் உங்களோட கிளாஸ், உங்களோட ஸ்கூல், ஃபாதர் நேம், மதர் நேம், ஹாபீஸ், ஃபேவரட் சப்ஜெக்ட், அப்புறம் ஆம்பிஷன். இத்தனை விஷயங்கள் நீங்கள் சொல்லணும். சரியா? இப்போ நமக்கு கொஞ்சம் காமன் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். சம் சிம்பிள் கொஸ்டின்ஸ் டு ஆஸ்க். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஹலோ ஹவ் ஆர் யூ. இப்போ நம்ம தெரியிற ஒருத்தரை பார்த்தோம். இப்போ நீங்கள் உங்களோட ஒரு ஃப்ரெண்டையோ இல்லை உங்களோட ஒரு வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களையோ ரொம்ப நாள் கழித்து பார்க்குறீங்க. இப்போ நீங்கள் அவங்கக்கிட்ட இப்படியெல்லாம் கேட்கலாம். ஃபர்ஸ்ட் எப்படி கேட்கலாம்? ஹலோ ஹவ் ஆர் யூ, இல்லைனா ஹாய் ஹவ் ஆர் யூ, இப்படி கூட கேட்கலாம். அப்போது செகண்ட் கொஸ்டின், வாட் ஆர் யூ டூயிங். நீ என்ன பண்ணிட்டு இருக்க, இல்லைனா நீங்கள் என்ன பண்ணுறீங்க. வாட் ஆர் யூ டூயிங். தேர்ட் கொஸ்டின் இது, வேர் ஆர் யூ கோயிங். நீங்கள் எங்கே போகிறீங்க. வேர் ஆர் யூ கோயிங், எங்கே போகிறீங்க. ஃபோர்த் ஒன், வென் ஆர் யூ கம்மிங். நீங்கள் எப்போ வரீங்க. நீங்கள் எப்போ வரீங்க. வேர் ஆர் யூ கோயிங்னா எங்கே போகிறீங்க. வென் ஆர் யூ கம்மிங்னா எப்போ வரீங்க. அடுத்தது, வாட் டிட் யூ ஈட் டுடே மார்னிங். இன்னைக்கு மார்னிங் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க. வாட் டிட் யூ ஈட் டுடே மார்னிங். சிக்ஸ்த் ஒன், ஹவ் இஸ் யுவர் மதர் டூயிங். உங்கள் அம்மா எப்படி இருக்காங்க. ஹவ் இஸ் யுவர் மதர் டூயிங். நெக்ஸ்ட், உங்கள் அப்பா எப்படி இருக்காங்க. இப்போ ஹவ் இஸ் யுவர் ஃபாதர் டூயிங். ஓகே, நெக்ஸ்ட், ஹவு மெனி சிஸ்டர்ஸ் டூ யூ ஹாவ். எய்த் கொஸ்டின், ஹவு மெனி சிஸ்டர்ஸ் டூ யூ ஹாவ். உங்களுக்கு எவ்வளோ சிஸ்டர்ஸ் இருக்காங்க. நைன்த் ஒன், ஹவு மெனி பிரதர்ஸ் டூ யூ ஹாவ். உங்களுக்கு எவ்வளோ பிரதர்ஸ் இருக்காங்க. அப்புறம் ஒரு கொஸ்டின், ஹவு மெனி மெம்பர்ஸ் ஆர் தேர் இன் யுவர் ஃபேமிலி. ஹவு மெனி மெம்பர்ஸ் ஆர் தேர் இன் யுவர் ஃபேமிலி. உங்கள் ஃபேமிலியில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க, எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை நபர் இருக்காங்க. ஓகே, இப்போ இதுக்கு ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னது, ஹலோ ஹவ் ஆர் யூ. ஸோ த ஆன்சர் இஸ் ஹலோ, ஐ எம் ஃபைன், தேங்க்ஸ், வாட் அபவுட் யூ. இப்போ நம்ம யாராவது நம்மக்கிட்ட ஹவ் ஆர் யூ கேட்டால் என்ன சொல்லணும். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லணும், ஹலோ ஐ எம் ஃபைன் அப்படின்னு சொல்லலாம். ஹலோ ஐ எம் ஃபைன், தேங்க்ஸ். இப்போ நம்ம எப்படி இருக்காங்கன்னு கேட்டதுக்கு நம்ம முதல்ல நான் நல்லா இருக்கேன், தேங்க்ஸ் இல்லைனா தேங்க்யூ சொல்லிட்டு நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு திருப்பி கேட்போம் இல்லையா. தட் இஸ் கால்டு வாட் அபவுட் யூ. வாட் அபவுட் யூ இல்லைனா திருப்பி ஹவ் ஆர் யூன்னு திருப்பி கூட கேட்கலாம், தப்பு இல்லை. நெக்ஸ்ட் இஸ் செகண்ட் கொஸ்டின் என்ன வருது, வாட் ஆர் யூ டூயிங். வாட் ஆர் யூ டூயிங். ஸோ அதுக்கு ஆன்சர் என்னது, ஐ எம் வாட்சிங் டெலிவிஷன் ஆர் டிவி. இந்த டிவி அப்படிங்கிறது டெலிவிஷன் அப்படின்னு சொல்லலாம். தட் இஸ் ஷார்ட்டாக சொன்னால் டிவி. ஐ எம் வாட்சிங் டிவி. நெக்ஸ்ட், வேர் ஆர் யூ கோயிங். அதுக்கு என்ன சொல்லலாம், ஐ எம் கோயிங் டு த டெம்பிள், இல்லைனா ஐ எம் கோயிங் டு த சர்ச், இல்லைனா ஐ எம் கோயிங் டு த மார்க்கெட், ஐ எம் கோயிங் டு ஸ்கூல், என்ன வேணாலும் சொல்லலாம். அடுத்தது, வென் ஆர் யூ கம்மிங். நீ எப்போ வருவ, இல்லைனா நீங்கள் எப்போ வருவீங்க. ஐ எம் கம்மிங் டுமாரோ. ஐ எம் கம்மிங் டுமாரோ, நான் நாளைக்கு வரேன். ஐ எம் கம்மிங் டுமாரோ. நெக்ஸ்ட், வாட் டிட் யூ ஈட் டுடே மார்னிங். நீ இன்னைக்கு காலையில் என்ன சாப்பிட்ட. நீங்கள் இன்னைக்கு காலையில் என்ன சாப்பிட்டீங்க. வாட் டிட் யூ ஈட் டுடே மார்னிங். ஐ ஏட் பிரெட் அண்ட் பட்டர் டுடே மார்னிங். ஐ ஏட் பிரெட் அண்ட் பட்டர் டுடே மார்னிங். ஓகே, அடுத்தது, ஹவ் இஸ் யுவர் மதர் டூயிங். மை மதர் இஸ் ஃபைன். எங்கள் அம்மா நல்லா இருக்காங்க. மை மதர் இஸ் ஃபைன். அடுத்தது, ஹவ் இஸ் யுவர் ஃபாதர் டூயிங். அப்பா எப்படி இருக்காங்க. மை ஃபாதர் இஸ் ஆல்சோ டூயிங் வெல், இல்லைனா மை ஃபாதர் இஸ் ஆல்சோ ஃபைன், எப்படி வேணாலும் சொல்லலாம். மை ஃபாதர் இஸ் ஆல்சோ ஃபைன் அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா மை ஃபாதர் இஸ் ஆல்சோ டூயிங் வெல், இல்லைனா டூயிங் குட் அப்படி கூட சொல்லலாம். டூயிங் குட் இல்லைனா டூயிங் வெல், அதுக்கு தான் இப்படி ஒரு சிம்பிள் போட்டிருக்கேன், குட்டு இல்லைனா வெல் அப்படின்னு சொல்லி. ஓகே, அடுத்தது, ஹவு மெனி சிஸ்டர்ஸ் டூ யூ ஹாவ். உங்களுக்கு எவ்வளோ சிஸ்டர்ஸ் இருக்காங்க. I have one sister. I have one sister. இப்போ how many brothers do you have. உங்களுக்கு எவ்வளோ brothers இருக்காங்க. அதுக்கு என்ன சொல்கிறாங்க, I have no brothers. எனக்கு brothersே இல்லை. பிரதரே இல்லைன்னா என்ன பண்ணுறது, no brothers இல்லையா, brothersே இல்லை. Now, how many members are there in your family. உங்கள் ஃபேமிலியில் மொத்தம் எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க. அப்போ there are 4 members in my family. என்னோட ஃபேமிலியில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க. 4 மெம்பர்ஸ் இருக்காங்க. 4 மெம்பர்ஸ் இருக்காங்க. எப்படி 4 வருது, மை செல்ஃப், மை சிஸ்டர், மை ஃபாதர் அண்ட் மதர். அப்போ டோட்டலி 4 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஓகே, அப்போ இந்த ஆன்சர்ஸ் ஒரு டைம் கூட ரீட் பண்ணி பார்க்கலாம். ஹலோ, ஐ எம் ஃபைன், தேங்க்ஸ், வாட் அபவுட் யூ. ஐ எம் வாட்சிங் டிவி ஆர் டெலிவிஷன். I am going to the temple. I am coming tomorrow.
I ate. Ate na eat oda past tense. I ate bread and butter today morning. My mother is fine. My father is also doing well. I have one sister. I have no brothers. There are 4 members in my family. Alright. இப்படி தான் நம்ம வந்து different sentences பார்த்து பழகணும். இப்போ கொஞ்சம் sentences கூட இங்க இருக்கு. Did you go to school yesterday? நீ நேத்திக்கு ஸ்கூலுக்கு போனியா? அப்ப அதுக்கு என்ன ஆன்சர் வரலாம்? Yes, I went to school yesterday. ஓ, நான் நேத்திக்கு ஸ்கூல் போனேனே. Did you go to school yesterday? Yes, I went to school yesterday. Did you go to school today? நீ இன்னைக்கு ஸ்கூல் போனியா? Yes, I went to school today. Okay. Will you go to school tomorrow? நீ நாளைக்கு ஸ்கூல் போவியா? Yes, I will go to school tomorrow. அடுத்தது. Who is your best friend? Who is your best friend? Sheila is my best friend. Sheila is my best friend. When do you study? நீ எப்ப படிப்ப? When do you study? I study in the morning or evening. நான் ஒண்ணுல மார்னிங் படிப்பேன் இல்லைனா ஈவினிங் படிப்பேன். I study in the morning or evening. When will you have your dinner? டின்னர்னா என்னது? நைட்டு சாப்பிட்றோம் இல்லையா, அதுக்கு பேர் டின்னர். மார்னிங் சாப்பிட்றதுக்கு பிரேக்ஃபாஸ்ட், மத்தியான சாப்பாடு லஞ்ச், நைட்டு சாப்பிட்றது டின்னர். ஸோ when will you have your dinner? I have my Hello, ma'am. Yes, yes. மேம் ஒரு ரிக்வெஸ்ட் மேம். பசங்க என்ன கேக்குறாங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவா எடுக்கிறீங்களான்னு கேக்குறாங்க. ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஃபாஸ்டா போற மாதிரி இருக்கான். Okay, okay, fine, fine. Okay, sir, no problem. Yeah. அப்போ yeah, sure. Okay டா, நான் ஸ்லோவாவே போறேன். So when do you study? When do you study அப்படின்னா நீ எப்போ படிப்ப? When do you study? நீங்க எப்போ படிப்பீங்க இல்லைன்னா எப்போ படிப்பேன்னு கேட்குறாங்க. அப்போ அதுக்கு ஆன்சர் என்ன பண்ணலாம்? I study in the morning or evening. நான் எப்போ படிப்பேன்? ஒன்றில் மார்னிங் படிப்பேன் இல்லைன்னா ஈவினிங் படிப்பேன். ஒன்றில் மார்னிங் இல்லைன்னா ஈவினிங். ஓகே. நெக்ஸ்ட் இஸ் when will you have your dinner? When will you have your dinner? டின்னர் எப்போ சாப்பிடுவீங்க? டின்னர்னா நைட்டு சாப்பிட்றோம் இல்லையா, அதுக்கு பேர் டின்னர். இப்போ காலையில் சாப்பிடுவோம் இல்லையா, அதுக்கு என்ன சொல்லுவோம்? பிரேக்ஃபாஸ்ட். பிரேக்ஃபாஸ்ட் அப்படிம்போம். மத்தியானம் சாப்பிட்றதுக்கு என்ன சொல்லுவோம்? லஞ்ச். லஞ்ச் அப்படிம்போம். நைட்டு சாப்பிட்றதுக்கு நம்ம டின்னர் அப்படிங்கிறோம். அப்போது when will you have your dinner மீன்ஸ் நீங்கள் எப்போ டின்னர் சாப்பிடுவீங்க? அப்போது I have my dinner at 9 o'clock. இப்போ டின்னர் எப்போ சாப்பிடுவோம்? 9 o'clock. நைட்டு 9 o'clock சாப்பிடுவோம். அடுத்தது when do you go to bed? when do you go to bed அப்படின்னா நீங்கள் எப்போ இல்லைன்னா நீ எப்போ தூங்குவே? when do you go to bed? அதுக்கு ஆன்சர் I go to bed at 10 o'clock. 9 o'clock டின்னர் சாப்பிட்டு 10 o'clock நான் தூங்க போவேன். I go to bed at 10 o'clock. Next, when will you wake up in the morning? நீ மார்னிங் எப்போ எழுந்திருப்ப? when will you wake up in the morning? wake upனா எழுந்திருக்கிறது, தூக்கத்திலேருந்து எழுந்திருக்கிறது. when will you wake up in the morning? அப்போ I wake up at 6 o'clock in the morning. எப்போ எழுந்திருக்கிறேன்? 10 மணிக்கு படுத்துட்டு 6 மணிக்கு தான் எழுந்திருக்கிறேன். I wake up at 6 o'clock in the morning. At 6 o'clock, at 10 o'clock இதெல்லாம் என்னது? டைமை பற்றி சொல்கிறோம் நம்ம. சரியா? அடுத்தது how do you go to school? how do you go to school? நீ ஸ்கூலுக்கு எப்படி போவே? எப்படி போவே? ஆட்டோவில் போவியா, பஸ்ஸில் போவியா, இல்லை சைக்கிளில் போவியா, நடந்து போவியா? how do you go to school? ஆன்சர் என்னது? I go to school by bus or cycle or auto. சிலவங்க பஸ்ஸில் போவாங்க, சிலவங்க சைக்கிளில், சில குழந்தைங்க ஆட்டோவில் போவாங்க இல்லையா? அப்போ I go to school by bus இல்லைன்னா சைக்கிள் இல்லைன்னா ஆட்டோ. நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின், when does your classes begin? உன்னோட கிளாஸ் எப்போ ஆரம்பிக்கும்? My classes begin at 10 AM. என்னோட கிளாஸ் எப்போ ஆரம்பிக்கும்? 10 AM-க்கு ஆரம்பிக்கும். AM-னா மார்னிங், PM-னா ஈவினிங்.
காலையில் டைமுக்கு நம்ம ஏஎம் அப்படிம்போம். ஈவினிங் டைம் மத்தியானத்துலேருந்து நம்ம நைட்டு வேறு என்ன சொல்லுவோம், பிஎம் அப்படின்னு சொல்லுவோம். ஏஎம் பிஎம்லாம் நீங்கள் மேக்ஸில் படிச்சிருப்பீங்க இல்லையா? அப்போது இதெல்லாம் வந்து என்னது காமனாக நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் இதெல்லாமே. ஓகே, இன்றைக்கி இப்போ நம்ம டோட்டலாக 3 டாபிக்ஸ் பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம், vowels அண்ட் கான்சனன்ஸ் பார்த்தோம். இப்போ நமக்கு இன்றைக்கி ஒரு ரிவிஷன் மாதிரி பண்ணலாமா? ஓகே, வாட் ஆர் த vowels? சொல்லுங்க vowels எதெல்லாம். வெரி குட் வெரி குட். இப்போ இந்த vowels இல்லாமல் இருக்கிற இன்னொரு கொஞ்சம் வேர்ட்ஸ் லெட்டர்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன பேர் சொல்லுவோம் நம்ம? கான்சனன்ட்ஸ். வெரி குட் வெரி குட். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம இன்னைக்கு என்ன படித்தோம், செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் படித்தோம் இல்லையா? எப்படி நம்மளையே நம்ம செல்ஃப் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கணும், எப்படி நம்மளை அறிமுகப்படுத்தணும் அப்படிங்கிறது படித்தோம். செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் படித்தோம். அப்போ நெக்ஸ்ட் கிளாஸ் எல்லாரும் செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் பண்ணணும் சரியா? அடுத்த கிளாஸ் அடுத்த சண்டே எல்லாரும் செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் பண்ணணும். ஓகேயா? சரி, அதுக்கப்புறம் நம்ம என்ன படித்தோம், சிம்பிள் கொஸ்டின்ஸ் பார்த்தோம். சிம்பிள் கொஸ்டின்ஸ்னால் நம்ம இந்த மாதிரி வாட் ஆர் யூ டூயிங், வேர் ஆர் யூ கோயிங், ஹவு ஆர் யூ, இதெல்லாம் தான் வந்து சிம்பிள் கொஸ்டின்ஸ். இந்த சிம்பிள் கொஸ்டின்ஸ் எல்லாம் நமக்கு எதுக்கு படிக்கிறோம்னா, நமக்கு இதெல்லாம் இப்படியெல்லாம் பேசி தான் நம்ம பழகணும். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் தான் நம்ம பேசி பழகணும். அப்போ நம்ம இந்த சிம்பிள் கொஸ்டின்ஸில் ஃபஸ்ட்டு இன்னைக்கு 20 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். ஹவு ஆர் யூ, வாட் ஆர் யூ டூயிங், வேர் ஆர் யூ கோயிங், வென் ஆர் யூ கம்மிங், இப்படி ஆரம்பித்து நம்ம 20 கொஸ்டின்ஸ் வேற பார்த்துருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்னா செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். அதுக்கு முன்னாடி நம்ம சில கொஸ்டின்ஸ் பார்த்தோம், சிம்பிள் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? வாட் இஸ் யுவர் நேம் இப்படியெல்லாம் பார்த்தோம். இந்த சிம்பிள் கொஸ்டின்ஸ் தான் நம்ம செல்ஃப் இன்ட்ரடக்ஷனில் பார்த்தோம். அதுவும் இந்த கொஸ்டின்ஸும் சேம் தான் சரியா? அதுக்கப்புறம் நம்ம பார்த்தது தான் இந்த ஹவ் ஆர் யூ, வாட் ஆர் யூ டூயிங் இதெல்லாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த மெட்டீரியல் வந்து நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிடுறேன். இதை வந்து உங்களுக்கு நீங்கள் சார்கிட்டேருந்து எப்போது டைம் கிடைக்கும்போது உங்களுக்கு ஸ்க்ரீனில் போட்டு காமிக்கவோ என்ன சொன்னீங்கன்னா ஒரு டைம் கூட நீங்கள் இதை பார்த்து படிக்கலாம். படிச்சிங்கன்னா உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும் சரியா? ஸோ இன்னைக்கு கிளாஸ் வந்து Group